நிறைய நபர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கு மாபெரும் காரணம் என்னன்னா அதிகப்படியான கொழுப்பு என்பது உடலில் சேருவதனால் மட்டும்தான். ஸோ இது ஹெரிடிட்டி வழியா வந்தாலும் ஒரு சில நேரங்களில் அந்த ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ்னால பிரச்சனைகள் வரும். பிறப்புல இல்லைனா கூட வளர்ந்து வரும்போது தவறான உணவு பழக்க வழக்கங்கள், சரியான தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனாலும் மன அழுத்தம் அதிகம் ஏற்படுவதனால் இந்த ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து வருகிறது. என்னோட லைஃப்ல என்னோட நண்பர்களுக்கே பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்றது வந்து வந்திருக்கு. இப்போ பிரச்சனை என்னன்னா அது எப்படி கியூர் பண்றது? எடுத்த உடனே ஆன்ஜியோ அந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் போகாம, எடுத்த உடனே ஸ்டண்ட் வைக்கிறேன்னு போகாம, எடுத்த உடனே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லி போகாம நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு வெளிநாட்டுல, அந்த நாட்டோட பேரை நான் வந்து குறிப்பிட விரும்பல, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியினர், அந்த பழங்குடியினர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல வருடங்களா ரொம்ப ஹெல்த்தியா வாழ்ந்துட்டு வராங்க. 90 வருஷம், 100 வருஷம், 120 வருஷம்லாம் ஹார்ட் பிரச்சனை ஒருத்தர் கூட ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்ததில்லை. அது எப்படி ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பழங்குடியினருக்கு ஹார்ட் அட்டாக் வராம எப்படி இறக்குறாங்கன்னு சொல்லி ஒரு ரிசர்ச் வந்து பண்ணி பார்த்தா அது என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் வந்து தனது உணவில் மிளகு, அதாவது பெப்பர்னு சொல்லுவோம், அதை அதிகமாக பயன்படுத்தி கொண்டே தினசரி வாழ்வில் வருவதனால் இதயத்தில் எந்த விதமான பிளாக்ஸும் ஃபார்ம் ஆகிறது இல்லைன்னு கூடிய அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பை வந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்ப என்னன்னா, அந்த மிளகை வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டே வரும்போது ஹார்ட்ல இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஆன்ஜியோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, காணாமல் சென்று விடும். இப்போ வந்து அந்த பெப்பர் பொடியாவோ இல்ல வந்து வெண்பொங்கல்லையோ இல்ல வந்து வடையிலையோ அந்த மிளகு வந்து ஒதுக்கி வைக்காம சாப்பிடும் போது உங்களுக்கு உடம்பில் பிரச்சனை வராது, குறிப்பா ஹார்ட் அட்டாக் வரவே வராது.